நாட்டில் சமீபத்திய நாட்களாக தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் நேற்றிரவு கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இதில் 37 வயதுடைய சசிகுமார் என்பவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் உடனடியாக விரைந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 சந்தேக நபர்களை அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கியுடன் கிரேன் பாஸ் பகுதியில் கைது செய்தனர். நேற்றிரவு சந்தேக நபர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்ட போலீசார் சந்தேக நபர்களை அழைத்து சென்ற போது போலீசாரிடம் இருந்த துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்ற போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் காயமடைந்தார். சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க கூறுகையில், நேற்றிரவு 9 மணியளவில் கொட்டாஞ்சேரி தெருவில் உள்ள கைபேசி விற்பனை நிலையம் ஒன்றினுள் சசிகுமார் என்ற 38 வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச்சூடு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களால் நடத்தப்பட்டது. சுடப்பட்ட நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு உயிரிழந்தார். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட 2 குற்றவாளிகளும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் போது போலீசார் துரத்தி சென்று கைது செய்தனர். இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் நேற்றிரவு சந்தேக நபர்கள் மறைத்து வைத்திருந்த மற்ற ஆயுதங்கள் குறித்து போலீசார் தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் அந்த இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு சந்தேக நபர்கள் போலீஸ் அதிகாரிகளின் துப்பாக்கிகளை பறித்து அவர்களை சுட முயன்றனர். இதன்போது போலீஸ் அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 சந்தேக நபர்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்த நிலையில் அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என குறிப்பிட்டார். எது எவ்வாறாயினும் நாட்டில் அண்மைய நாட்களாக இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதனால் பொதுமக்கள் மத்தியில் பதட்டமான நிலையே காணப்படுகின்றது.